ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு. அதான் நம்ம நல்லெண்ணெய்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய். இந்த எள் விதையிலேருந்து தான் வருது. அருமையாக இருக்குது பாருங்கள் எள். இது 3 மாத பயிர் தான். நாங்கள் இது மாதிரி விருதாசலம் பக்கத்தில் கொட்டாரக்குப்பன்ற ஒரு கிராமத்துலேருந்து எடுத்து போடுறோம். இது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். பூலாம் வச்சுருக்கு, காயும் காய்ச்சிருக்கு, விவசாயிகள் வச்சுருக்கேன். கூட முத்து சோளம் இருக்குது பாருங்கள், பிரமாதம் இருக்குது பாருங்கள். முத்து சோளம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. இந்த எள்ளு தான் நம்மளுக்கு எந்த நாளையிலையும் இந்த நல்லெண்ணெய் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த எள்ளு போடுறோம். சரிங்களா? இது 3 மாதம் பயிர். ஃபஸ்ட்டு எள்ளை விதைச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் களை கொத்துவாங்க. களை கொத்தி முடித்த பிறகு மறுபடியும் அது எள்ளு வரைச்சி பூ விட ஆரம்பிக்கும். ஒரு 1.5 மாதம் கழிச்ச பிறகு பூ விட்ட பிறகு பிஞ்சு வைக்கும். பிஞ்சு வச்சுன்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது கொண்டு போயிட்டு கமிட்டியில் போடுவாங்க. கமிட்டியில் போட்டு மூட்டை இவ்வளோன்னு சொல்லி விற்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு ஒரு சில பேர் எண்ணெய் காணாடுவாங்க. காணாடி அவங்களோட ஓன் யூஸுக்கும் வச்சுப்பாங்க சமைக்கிறதுக்கு. பாருங்கள், இயற்கையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்திங்களா. கூட சோளம், முத்து சோளம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். முத்து சோளம், நெல் எல்லாமே எவ்வளோ ஒரு அற்புதமான இயற்கையான காட்சி. சூரியன் பாருங்கள் அஸ்தமனம் ஆகுது. நல்லா இருக்குங்களா? இங்கேயும் பாருங்கள், சுற்றி வெறும் முத்துச்சோளம், எல்லாம் முத்துச்சோளம். அப்புறம் இந்த ஏரியாவில் மயில்லாம் நிறையா இருக்குதுங்க, நிறையா இருக்குது மயில். இதெல்லாம் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த நன்கொடை தான். நம்ம இயற்கையை விடவே கூடாது, பராமரிப்பும் போற்றுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.